Hello student, today we see the topic internal structure of monocot stem. We take for example maize. A transverse section of monocot stem reveals the following structure. அதாவது மெய்ஸோட ஸ்டெம் எடுத்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன்ஸோட பார்ட்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். In this ground plan, it has the different structures: epidermis, ground tissue and vascular bundle. Epidermis is the outermost layer of the stem and ground tissue, it has so many cells, and vascular bundle are skull shaped and scattered in ground tissue. In the enlarged part we see so many parts: cuticles, epidermis, hypodermis, collenchyma, vascular bundle, ground tissue and vascular bundles. It contains phloem, metaxylem, protoxylem and bundle sheets. First we see about epidermis. Already we see in dicot stem. What is the epidermis? It is the outermost layer of the stem. அதாவது எந்த ஒரு பார்ட்லையுமே ஹியூமனோட ஆர்கனாக இருக்கட்டும் இல்லை ஸ்டெம்மாக இருக்கட்டும், எதுலேயுமே அவுட்டர் லேயர் என்னன்னு சொல்லுவாங்க, எபிடெர்மிஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இட் இஸ் மேடப் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் பேரன்கைமா செல்ஸ். இது வந்து ஒரு சிங்கிள் லேயர் ஆஃப் பேரன்கைமா செல்ஸால் மேட் ஆயிருக்கு. இட் இஸ் கவர்ட் வித் எ திக் வால் cuticle. இது thick cuticleஸால் கவர் ஆயிருக்கும். Multi-layer hairs are absent and stomata are also less in number. அதாவது cuticle வந்து cuticle layer ரொம்ப திக்காக ப்ரெசண்ட் ஆயிருக்கும். மல்டி செல்லுலர் ஹேர்ஸ் வந்து இங்கே ஆப்சண்ட் ஆயிருக்கும். அதாவது எபிடெர்மல் ஹேர் இருக்குது இல்லையா, அது வந்து இங்கே ஆப்சண்ட் ஆயிருக்கும். இன் டைகாட் ஸ்டெம் த எபிடெர்மல் ஹேர் இஸ் ப்ரெசண்ட் அண்ட் ஸ்டொமேட்டா ஆர் ஆல்சோ லெஸ் இன் நம்பர். இங்கே ஸ்டொமேட்டாவும் மைன்யூட்டாக தான் ப்ரெசண்ட் ஆயிருக்கு. வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்டொமேட்டா? ஸ்டொமேட்டா இட் ஹெல்ப்ஸ் இன் டிரான்ஸ்பரேஷன் ப்ராசஸில் ஸ்டொமேட்டா மிகவும் முக்கியத்துவமானது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ஹைப்போடெர்மிஸ். இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபியூ லேயர் ஆஃப் sclerenchyma cells interrupted by chlorenchyma. Sclerenchyma provides mechanical support in plant. அதாவது இந்த ஹைப்போடெர்மிஸ் என்னது அப்படின்னா, ஹியர் வி see in the picture hypodermis is made up of many layer with sclerenchyma cells. In center it has some chlorenchyma cells. In green part, அதாவது green-ஆ இருக்கு இல்லையா, அதுதான் வந்து chlorenchyma cells. sclerenchyma எதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, இந்த பிளான்ட்டில் இருக்கிற மெக்கானிக்கல் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே இந்த ஹைப்போடெர்மிஸும் sclerenchyma செல்ஸும் சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் கிரவுண்ட் டிஷ்யூ. கிரவுண்ட் டிஷ்யூ அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்டெலே. அதாவது கிரவுண்ட் டிஷ்யூவில் என்னெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, த என்டையர் மாஸ் ஆஃப் பேரன்கைமா செல்ஸ் நெக்ஸ்ட் டு த ஹைப்போடெர்மிஸ். அதாவது ஹைப்போடெர்மிஸ்க்கு அப்புறம் இருக்கிற எல்லா பார்ட்டுமே என்னன்னு சொல்லுவாங்க, கிரவுண்ட் டிஷ்யூ. அண்ட் எக்ஸ்டெண்டிங் டு த சென்டர் இஸ் கால் கிரவுண்ட் டிஷ்யூ. பித்தை தவிர மீதி எல்லாமே என்னன்னு சொல்லலாம், கிரவுண்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு எண்டோடெர்மிஸ், கார்டெக்ஸ், பெரிசைக்கிள் அண்ட் பித்து. இந்த கிரவுண்ட் டிஷ்யூஸை எல்லாமே இங்கே எப்படி பண்ண முடியாது அப்படின்னா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க முடியாது. இன் டைகாட் ஸ்டெம் we know the different parts like பெரிசைக்கிள், பித்து, சைலம், கேம்பியம், ஃப்ளோயம், எண்டோடெர்மிஸ். இங்கே இந்த மாதிரி இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே நம்மளால் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி காமிக்க முடியும். பட் இன் மோனோகாட் ஸ்டெம் we do not differentiate the parts in it. It is not differentiated into endodermis. Endodermis இதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது, கார்டெக்ஸ் இதுன்னு சொல்ல முடியாது, பெரிசைக்கிள் அண்ட் பித்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், vascular bundle. And also in the monocot stem
the cambium is absent, but in dicot stem the cambium is present. Cambium helps to promote the secondary growth of the plant. Next one, vascular bundle. Vascular bundles are skull shaped and scattered in ground tissue. Here, vascular bundle is like as a skull shaped and it is not in arrangement irukadu. In dicot stem, the vascular bundles are arranged in ring shape. பித்தை சரவுண்ட் பண்ணி ஒரு ரிங் ஷேப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் டைகாட் ஸ்டெம்மில். In monocot stem, the vascular bundles are scattered in ground tissue. And then இதனோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. vascular bundles are conjoined, collateral, endach and closed. Conjoined அப்படின்னா both xylem and phloem ஒரு ரேடியலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் collateral ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கிறத தான் collateral சொல்லுவாங்க. endach அப்படின்னா protoxylem lies towards the center and the metaxylem lies towards the periphery region. And then closed அப்படின்னா when cambium is absent it is called closed type. When cambium is present it is known as a open type. Here cambium is absent, so this vascular bundles are in closed type. Each vascular bundle is surrounded by few layer of sclerenchyma cells called bundle sheet. இங்க இருக்கிற எல்லா vascular bundlesயுமே ஒரு sclerenchyma cells வந்து சரவுண்ட் பண்ணிருக்கு. black with whiteல இருக்கு இல்லையா, அதுதான் வந்து sclerenchyma cells. இந்த cells கவர் few layers வந்து கவர் ஆகியிருக்கும் இந்த bundle sheet சுற்றி. இதுதான் என்னன்னு சொல்லலாம்னா bundle sheet. In dicot stem, endodermis is also known as a starch sheet. Here the bundle sheet is surrounded by some sclerenchyma cells called bundle sheet. Okay, next one, xylem. It consists of metaxylem and protoxylem. Xylem vessels are arranged in V or Y shape. In mature vascular bundle, the lowermost protoxylem disintegrates and form a cavity. This is called protoxylem lacuna. இங்க xylemல metaxylem and protoxylem to two types of xylem present ஆயிருக்கு. Protoxylem lies towards the center and the metaxylem lies towards the periphery region in this vascular bundle. Okay. Thus xylems are arranged in V or Y shaped. Did you see this? Yes. In matured vascular bundle, the lowermost protoxylems disintegrate. Protoxylems when bundle sheets வந்து vascular bundles வந்து mature ஆகிற ஸ்டேஜில் அதனோட மோஸ்ட் லோயர் ரேஞ்சில் இருக்கிற protoxylems எல்லாமே என்ன ஆகிடும் அப்படின்னா disintegrate ஆகிடும் and then form a cavity. This is called protoxylem lacuna. இதுதான் protoxylem lacuna அப்படின்ட்டு சொல்கிறாங்க. And then phloem. It consists of sewer tube elements and companion cells. Phloem parenchyma and phloem fibers are absent. Here phloem வந்து அதனோட கம்பானியன் செல்ஸோட ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அது ஒரு சீட் டியூபாக ஃபார்ம் ஆகியிருக்கு. அண்ட் தென் phloem parenchyma and phloem fibers வந்து இதில் ஆப்சண்ட்டாக இருக்குது. அண்ட் தென் லாஸ்ட் ஒன் இஸ் pith. Pith is not differentiated in monocot stem. இந்த monocot ஸ்டெம்மில் பித்தை நம்மளால் என்ன பண்ணி காமிக்க முடியாது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க முடியாது. See this picture. Here cuticle, the outer layer is thick. Cuticles layer is in thick and the epidermis, the outer layer of the monocot stem is called epidermis and the inner layer is hypodermis with the sclerenchyma cells and interrupted with chlorenchyma cells. And then the vascular bundles are arranged in scattered and
It is in skull shaped. Its arrangements like conjoined, collateral, endarch and closed. Next, xylem and phloem, and then pith. Pith is not differentiated in monocot stem. Okay, thank you students. Thanks for watching.